அவளை பார்த்தாதீங்க. இந்த நிக்கிற வருங்க கரக முடிச்ச முட்டை வைக்க வர்றான். ஒரு அடக்க ஒடுக்கமான பொம்பளையை நான் தமிழ்நாட்டிலே பார்த்தது. பிஞ்சு போயிடும். என்ன அழகு, என்ன அலங்காரம், என்ன சிங்காரம், என்ன நளினா. சொல்லுமா, பெண் என்றால் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறது இருக்குதானே? நான் பொம்பளை தாண்டி. நம்ப மாட்டாமா? இதுதான் டூப்ளிகேட். பெண்ணுக்கு பெண்ணு ஆசைப்படுற மாதிரி இருக்கான். ஆமா சொல்லுமா, ஆசைப்பட்டு என்ன புண்ணியம்? யாரு வந்தாலும் ஏமாந்து தெருவுலதான் தெரியும். முன்னாடி சொல்றேன், உங்களுக்கு புரியாதுமா. சரி, இருக்கிற ஆம்பளைகளுக்கு தான் புரியும். ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மனை பாயாதுமா. அப்படின்னா என்ன? பேசாம மூடு. சரி அம்மா, ஒரு தம்பி இதுவரைக்கும் இந்த பிள்ளைகிட்ட தான் நல்லா பேசிக்கிட்டாரு. ஆமாங்க அம்மா. இப்ப உன்னைய பார்த்திருந்த கட்சி மாறிட்டாப்லையே. வேற ஒண்ணும் இல்ல, முண்டை பொம்பளைன்னு நினைக்குது. ஆனா ரெண்டு பேருக்கும் தெரியல. பொம்பளை இல்லாத ஆய் ஓய் நான் அதை தெரிச்சு போவோம். உனக்கு நீங்க வாங்கம்மா. நீ ஏமா போற? நீ ஆசைப்பட்டு பார்த்தா இவளகான பொண்ணு ஆசைப்படி புருஷன் வரட்டுமே. புருஷனே வேணும், புருஷனே வேணும். ஜீவன் ஆசமத்தை பருவீங்க, கையமுக்க சொல்லுவாங்க, காலமுக்க சொல்லுவாங்க. கட்டுப்பா இருக்கும். ஆசைப்படி புருஷன் வரட்டுமே. அடி
அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரா? இந்த அவர் தான். யாரு? இந்த தானே முதல் ராத்திரிக்கு உனக்கு இழுத்துரும் கையே பாத்துக்க. அவர் பக்கத்துல மீதாவை பக்கத்துல இருக்கணும்னு சொன்னாரு. நார முண்டை நீ என்னடி அங்க ஒரு ஆள் ரவுண்ட் இருக்க? ஐயோ இப்படி உன் கிழமை நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கவங்களை விட்டு கூட்டத்துல இருக்க மாப்பிள்ளைய பாரு. புடிச்சுக்கோ. யாரு அந்த மாமா? கை தூக்குங்க. அப்படியா? வெட்டியா தெருவுல வெட்டி கிடிச்சாங்க போல சொல்ற கேளு. உனக்கு புருஷே வேணும்னா ஊர்ல வாரு, அவுகள பாரு இவுகள பாரு. நீ ஏண்டி ஆள் ரவுண்டுக்கார பாக்குற? அறிப்படுத்த முண்டை. புருஷன் மட்டும் இல்ல, பிள்ளை எனக்கு பிறந்தது பள்ளிக்கூடத்துல. நீ வேற எவன்டையாவது போய் பத்திரப்படி. அது ஏன் புருஷன்டி? என்ன இதுக்கு நீ ஏன் புருஷன்ட்ட போற? நீ யோக்கியமா? நீ என்ன யோக்கியமா? ஒத்த கடை வந்து சங்கத்துக்கு வர சங்கத்துல வந்து அந்த ஆட்டோ டிரைவர் போட்டு நோட்டு உன் ஜூத்து தரிச்சு போக ஒழுக்கமா இருந்துக்கா. நானும் முண்டாட்டிய பிள்ளை கணக்கா வச்சுக்கிட்டு அவள்கிட்ட போறியா? நீ யாரு பேசிக்கிட்டு முண்டை? ஏன் புருஷன் ஏண்டி? ஏன் புருஷன்? நீ நாடகத்துக்கு வர நாடகத்துக்கு வரன்னு ஊர் பிரசிடண்ட் நீ வச்சிருக்க, அது எனக்கு தெரியாது. நீ வேணும் ஓட்டு பண்ண வேற டிரைவர் நோட்டு எனக்கு தெரியாது. நீ ஊர் நாட்டமையும் நீ வச்சிருக்கனால நீ இப்படி பேசுற. யாரு நீ? நிப்பாட்டி மானத்தை என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே. ரொம்ப ஒழுக்கமான பொம்பளை மாதிரி இருக்கிறாங்க. பாவாடை வாங்க துப்பு இல்லாம நீயே டவுசரை ஓட்டு வந்திருக்க. நீ ஏன் புருஷன் வர? பாவாடை கட்டாம டவுசர்ல இப்படி சேலை கட்டுக்கிற உனக்கு தரமா வருமாடி? போடாம நான் அண்ணா குட்டிக்கு ஒரு சொல்லி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, 2 பேரும் சண்டை ஓடுங்க. எவ ஜெயிக்கிறாளோ அவ வீட்டுக்கு வந்துரு. போலும்பா நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தெருவுல தெரியும். நீ வாழ்றதுக்கு நீ 3ஆவது நோட்டத்துக்கு போட. உங்க 2 பேருக்கு தவிர அந்த இதயத்துல யாருக்குமே இடம். தொடர்ந்து பார்த்தா ஊர்பட்ட பொம்பளை நம்பர் இருக்கு. யாரோ ஒருத்தர் பில்லோட வர்றாரு. எங்கம்மா? நாங்க சொல்றோம் அப்படிலாம் பாக்காதீங்க. சும்மா அதோ பாராண்டி பாராண்டி பிள்ளேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ பாராண்டி பாராண்டி பிள்ளேந்தி ஒருத்தே என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. ஏதேதோ சொன்னானம்மா. காதல் மயக்கத்தில் எப்படி தெரியுறாவர்? முத்தத்தை கூட அந்த கல்ல விட்டு உங்க ஒட்டையில் அடிக்கிறேன். 2 பேரும் தரிச்சு போக உனக்கு. என்னைய வச்சுக்கிட்டு அவனுக்கு முத்தம் கொடுக்குறியா? நீ என்னது ஓடு பேபி? அவளாவது கல்ல கீழே போய் எடுத்து வந்தா நான் கூடயே வச்சிருக்கேன் முண்டை. மாத்தி வச்சு வாசிக்கிட்டு இருக்கா? குப்புறங்க போட்டு அடிக்கிறியாடா? அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா.
ஆமா பாட்டு புட்டு. 2 பேரும் இந்த பாட்டை ஊத்தி வச்சு மூடி விட்டீங்க பாட்டே ஒண்ணும் அதானே பாட்டு ஒண்ணும் விடுங்க சொல்லுங்க என்ன அவளை பண்ணிட்டேன் நீங்க இவ்வளவு அடக்குங்க ஒரு பொம்பளை போனா ஆம்பளை வரத்தான செய்ய அவர் என் முன்னாள் காதலர் அம்மா அதெல்லாம் செய்ய மாட்டாண்டி ஆளோடோ ஆளோடோ இருங்கம்மா பறவை வந்ததெல்லாம் இருக்கட்டும் அழகா பாடுறீங்க அழகா மக்களுக்கு நல்ல கருத்தெல்லாம் எடுத்து சொல்றீங்க எங்க ஆசை ஒண்ணு இருக்கு சின்ன பிள்ளைலாம் தானே சேர்ந்திருக்கோம் கொஞ்ச நேரம் ஆடி பாடுனா சந்தோஷமா இருக்கும் தானே என்ன என்னமாமா ஆமா ஆமா ஆளோடோ ஆளோடோ ஏண்டி 2வது ஆட்டாடையில நாக்கு வெளியே வருது நாக்கு தள்ளிடுச்சு அண்ணங்களா தாராட்டலா அண்ணங்களா தாராட்டலா அழகான கட்சிகளா அண்ணங்களா தாராட்டலா அழகான கட்சிகளா அண்ணங்களா தாராட்டலா அழகான கட்சிகளா எத்தனை செலவு வைப்பீங்க 2 பேருக்கு அண்ணங்களா தாராட்டலா அழகான கட்சிகளா இது மீன் பிடிக்கல. போதும்பா வந்துட்டாரு போதும் 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 அதனால பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா உடனே என்னை எடுத்து ஆசீர்வாதம் வாங்கச்சு சரிங்கம்மா தப்பு தவறா பேசணும் சரிங்கம்மா போலாமா போலாம் சோ பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறேன் ஆமாம்மா செய்யதான் சரி இன்னும் இப்படி தப்பு நினைக்காதீங்க ஈ பாப்பா என்னடி மைக்க திக்கிட்டு வாடி எதுக்குடி வேணும் தேவைப்படுதா போயிட்டு வருவா யார்கிட்ட நீ ஆல்ரவுண்டு என்ன டார்லிங் நீ எதுக்கு ஆல்ரவுண்டு மூத்திரத்தையே குடிக்கிற சரி விட ஈ பெட்டிக்காது ஈ ஜீரமேஸ் போயிட்டு வருவா ஏன்னா இத்தனை பேர்த்து போயிட்டு குளிக்காம ரொம்ப சங்கடப்பட்டு மாடி போயிட்டு வரோம் சும்மா இருந்தா 2 பேரும் 7ஆம் நம்பர் ஊம்ப பக்கத்துல தண்ணி வரலடி வாய வச்சு உரிடி இந்த ஒத்த வார்த்தையை நிக்கலாமா டார்லிங் சும்மா அந்த ரூமை பக்கத்துல வா எப்போ நாளைக்கு புருஷன் இருக்கான் அவன் போன பண்ணி போன சும்மா ஐயோ நாரதரை போய் உள்ள கெடுக்கிறாளே அப்ப நாரதர் நம்மளுக்கு சாலையா வாங்க சாமி வாங்க வாவ் நைஸ் பிளேஸ் 1,000 ரூபாய் இது வேணும்னா 1,000 ரூபாய் தான் அப்ப இப்ப போ எங்க அப்பா வாங்க சாமி வாங்க
உலகினை காக்கப்பட்டு அவதாரமகள் உயர்ந்தது ஸ்ரீராம் எனும் நாமம். உலகினை காப்பதற்கு அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராம் எனும் நாமம். அறிவு மோகத்தவர் அவதாரம் நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா. அறிவு மோகத்தவர் அவதாரம் நாராயணா நமோ நாராயணா. அறிவு மோகத்தவர் அவதாரம் நமக்கு ஆட்சிதந்தான் கீதை ஆட்சிதந்தான் கீதை ஆட்சிதந்தான் கீதை எனும் நாமம். பாரினை பார்ப்பதற்கு பார்த்ததனில் துணிவது பாரினை பார்ப்பதற்கு பார்த்ததனில் பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி என்னை மாதிரில் பணிபொரு கல்வி பரந்தாமா தாயின யாரோ பணிபொரு கல்வி பரந்தாமா தாயின யாரோ ஸ்ரீராமா ராமா ராமா. முடித்துக் கொண்டு கைலாயம் உலகத்தின் மூத்த கடவுளான ஆதிப்பரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரனிடத்தில் ஆசி பெற்ற முன்பு அன்னவர்தகத்தில் வாதிய ஆதி பராசக்தி என்னவள் உமையவள் திருவாதவனுக்கு நேராக பார்த்து சென்று மற்றும் குர்ம வராக மாமனம் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரர்கள் சொந்தக்காரர் பத்தவதார கதாயகன் பாட்டின் பெருமாளிடத்தில் ஆசி பெற்ற முன்பு அருளில் இருக்க விலகவில்லை பொருளில் இருக்க விலகமில்லாக என்கிற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வெளி வெற்றி நன்மகள் பொருள் நெல் நல்கள் கட்சி அறிவு அழகு பெருமை இளமை திருவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கு அதிபதியான பாட்டும் காலச்சுடத்தில் மாசி பெற்ற நேராக சத்திலும் என்ற ஆழத்திலே இந்த ஆழத்தில் வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் என்று பண்ணப்படுகிறான் வாசி முடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மனை நல்லாசியும் இன்னைக்கு வேந்தி வெள்ளை தொகுல் எடுத்து வெள்ளை பறிபோன்ற வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்தில் இன்று என்னை அரசரோடு சரியாசனம் வைத்ததாயே என்று வணங்கக்கூடிய என்னுடைய தாய் உலகத்தின் கல்வி தந்தவள் சரஸ்வதியிடம் மாசி பெற்று நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பு சமயம் என்னுடைய அக்கண்ணன் தக்கனாகப்பட்டவள் 1000 மனிதர்களை தோற்றுவித்து படைக்கும் தொழில் என்று ஆரம்பித்தார். பிரம்மனை நோக்கி தவம் செய்து படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டார். தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்கி 1000 மனிதர்கள் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் தன்னுடைய தந்தையினுடைய தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி படைக்கும் தொழிலை பிரம்மன் பட்ட கஷ்டங்களை பூரா மறுத்துக் கூறினார். உடனே 1000 மனிதர்களும் பிரம்மனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து எம்பெருமான் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்க 3000 மனிதர்களை தோற்றுவிக்க அந்த 3000 மனிதர்களுமே நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை அறிந்தான் தக்கள். நாரதர் அழைத்தான். எப்பொழுது தன்னுடைய அண்ணன் குடும்பம் முறை என்று வராமல் என்னுடைய குடும்பத்தில் நீ கழகத்தை ஏற்படுத்தினாய். இன்று முதல் நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகத்தை ஏற்படுத்தாவிட்டாலே உன்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்குகளாக வெடிக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற மற்றொரு சாபத்தை மட்டும் அதன்படி கழகமங்கி இருந்தோர் மறைந்து கொண்டிருக்கவில்லை. எல்லாம் என்னுடைய கழகத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளையா சொல்லிப்பட்டு தொடங்கினால காரியம் நிச்சயம் நற்காரியமாகவே அமையும் என்ற காரணத்தினாலே பாலும் தெளிதேனும் பாகம் பற்பும் உமைநாடு மரணத்தின் அந்தரவே கோலம் செய் துங்க கரிமுகத்து தோமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்று வணங்கக்கூடிய கணபதியை வணங்கி கழகத்தை ஏற்படுத்துவோம். இங்கு
நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடி போற்றி கௌரவித்து அன்பு கிராமமாம் சின்னப்புளியம்பட்டி கிராம பொதுமக்கள் மீண்டும் மீண்டும் எனக்கு ஒரு இந்த மேடையிலே நடிப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய சிரமம் சார்ந்த கலை குடும்பத்தினர் சிரமம் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் வல்வினைவோம் வல்வினை போல் துள்வினை போல் ஆணைய துகில்வோம் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். வேதமுகம் கொண்ட வடிவானவள் மகாவிஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதியல். வேதமுகம் கொண்ட வடிவானவள் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருவேதியல். மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம், மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் என்று மாறாத பேரின்ப சௌபாக்கியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் கூட்டியவள். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானம் ஊட்டியவள். என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே, என்னும் எழுத்தும் இரு கண்கள் என்றே வாழ்வில் ஏற்றம் சொன்னவை வார்த்தை போற்றி நின்றே ஞான பிள்ளையார் ஒளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் பணிவோமே, உயர் கல்வி செல்வோம் ஞானம் பெறுவோமே. கணபதியை தினம் பணிவோமே, உயர் கல்வி செல்வோம் வீரம் பெறுவோமே. கணபதியை தினம் பணிவோமே, உயர் கல்வி செல்வோம் ஞானம் பெறுவோமே. பாலும் தெளித்தேனாய் இனிக்கின்றவள், நாம் படிப்பதற்கு அறிவையல் கொடுக்கின்றவள். அந்த பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் தொல்வினைவோம் வல்வினை போல் உள்வினை போல் ஆணைய துகில்வோனின் மருமகனான ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதி நன்றி நன்றி நன்றி. கணபதி வணங்கி அடைவதிலும் யாரை வணங்க வேண்டும்? உலகத்திலே மூன்று தெய்வங்கள் ஆட்கள் நீத்தல் காத்தல். உலகத்தை படிப்பதோ பிரம்மதேவன், அழிக்கும் தன்னை மேற்கொண்டவனோ மாமன் சிவனார். ஆனால் உலகத்தை மச்சம் குர்மம் மராக மாமனும் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்தை மூலமாக கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டு பரமாமன் ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயம் என்னுடைய கழகத்துக்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு பெருமாளை மனதில் நினைத்துக் கொண்டாலும் வந்திருக்கக்கூடிய இடம் வேள்விமலை சாரல். இந்த வேள்விமலை அமைந்திருப்பது குறிஞ்சி நிலத்திலே ஏற்பட்ட குறிஞ்சி நிலமும் மலை மலை சார்ந்த இடமும் அப்படி மலை மலை சார்ந்த இடங்கள் எல்லாம்
முருகப்பெருமான் வாசம் செய்யும் இடம் என்பார்கள். பேர்பட்ட குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனோ எம்பெருமான் முருகப்பெருமான் கந்தனுடைய இடத்திலே என்னுடைய கழகம் நடைபெற வேண்டும் என்றால் அவனுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கழகம் பிறக்காது. ஆக முருகனை வணங்கி பணிந்து என்னுடைய கழகத்தை தொடங்குவோம். நாராயணா. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் கோவிலே நீராடுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். நித்தமும் கோவிலே நீராடுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் கட்டுவோம். திருநீரில் தத்துவம் கருந்தையமோ, அதில் திகழும் குங்குமத்தை அருந்தையமோ. தத்துவம் தானையமோ, அதில் திகழும் குங்குமத்தை அருந்தையமோ. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கதிரகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மை நீட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை சொட்டுவோம். பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம், பன்னிரு செவிகளில் நகை ஓட்டுவோம். மார்பில் ஒலி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லைப் பூ மாலை அணிவோம். மார்பில் ஒலி வீசும் கவசமிட்டு தேன் முல்லைப் பூவை நாங்கள் அணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவனத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. விரலுக்கு மோதிரம் பவனத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது, தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது எரிகிற சுகத்திற்கு எல்லையே, எரிகிற சுகத்திற்கு எல்லையே. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரமாடும் கிங்கினி சலங்கை கட்டி. மயில் மீது மன்னனை அமர வைத்து ஏழு சுரமாடி கிங்கினி சலங்கை இட்டு. வெற்றி வேறுடன் சேவற்கொடி ஏற்றி வைத்து, வெற்றி வேறுடன் சேவற்கொடி ஏற்றி வைத்து, அந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம், அந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. முருகனுடைய நன்றி நன்றி நன்றி. முருகனுடைய அருளாசியால் கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உள்ளீராவது ஒளிவை என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டுமே. ஆளும் சோர்வமான சாரீரம் பெண்மணியாருடைய குரல் வளமை இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் அந்த பெண்மகள் யார், எதற்காக இங்கு காவலுக்கு வந்துள்ளார் என்ற எண்ணங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு
இந்த பெண்ணினுடைய குரல் வளத்தை பாத்தீங்களா? ஆமா சாமி. இதில் 14 உலகங்கள். உலகம், ஓர்லோகம், சோர்லோகம், மகலோகம், தனலோகம், தவலோகம், சத்தியலோகம், மேல இருக்க 7 உலகங்கள். அதல விதல நிதல ரசாதல மகாதல சுதல பாதாளம், கீழ இருக்க 7 உலகங்கள். 14 உலகத்துக்கு நாரதர் போயிருக்கார். அப்படி போனாலும் எங்கேயுமே எந்த பெண்ணுகிட்டையுமே இந்த மாதிரி ஒரு சாரீரத்தை கேட்டதே இல்லை. அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சாமி? அப்ப எந்தெந்த பிள்ளைக்கு எப்படி இப்படி சாரீரம் இருக்குங்கிறது எனக்கு வேலையா? நல்ல சாரீரம் இருக்கு. நீ அப்படித்தான் நினைப்ப. எப்படி நான் எப்படி நினைச்சேன்? டேய் சி நாலுதா சாமி பாருங்க. ஆக இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய பெண்மணியாருடைய குரல் வளமோ இவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அந்த பெண்ணை பற்றி முதலில் ஆராய்வதற்கு முன்பாக இவளுடைய குரல் வளத்தை வர்ணிக்க வேண்டும். எப்பேற்பட்ட குரல் வளம்! எப்படி உலகத்திலே இனிமையான சாரீரம் படைத்த உயிரினம் எது தெரியுமா? குயில். அந்த குயில் கூட தன்னுடைய குரல் வளத்தை மெருகேற்றுவதற்காக இந்த பெண்ணிடத்தில் தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்குமோ என்று எண்ணம் வருகின்றது. இவளுடைய குரல் வளத்தை வைத்து பார்க்கும் பொழுது அந்த மணிக்குயிலுக்கு நிகராக மணிக்குயில் இசைக்குதடி, மனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்கிறது, மனமதி மயங்குதடி, விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி, அறிவானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ, இளம் காற்றே கைகள் வீசிவா, தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்கிறது, மனமதி மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. கட்டழகே தோற்றம் கண்டார் கம்பன் மகள் நானம்மா, சித்திரை தேடி சொன்னார் அந்த சுகம் தேனம்மா. கட்டழகே தோற்றம் கண்டார் கம்பன் மகள் தானம்மா, சித்திரை தேடி சொன்னார் அந்த சுகம் தேனம்மா. பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ, சட்ட வெட்கம் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகுமோ. வாழம் போகும் காலார வேகம் முக்கோலம் நாளும் வா, இளம் காற்றே கைகள் வீசிவா, இடம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்கிறதே, மனமதி மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளம் குருவிகள் பறந்ததடி. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போல நெஞ்சை விட்டு போகுமா. ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போல நெஞ்சை விட்டு போகுமா. அந்தி வந்து சேர்ந்த பிள்ளை நாள் முடிந்து போனதா, சந்தனம் தகாய்ந்த பிள்ளை வாசமிருந்தி போகுமா. நீராடும் தேகம் தாராட்டு கேளு, முக்கோலம் நாளும் வா, இளம் காற்றே கைகள் வீசிவா, இடம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்கிறதே, மனமதி மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, குருவிகள் பறந்ததடி, அடிவானே
வள்ளிக்கும். நன்றி நன்றி. ஆதியிலே கொடுத்த வாக்குப்படி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய 2 பெண்மாதர்களை கொடுத்த வாக்குறுதியின்படி அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை என்ற திருநாமத்தோடு முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். இளையவள் வள்ளிதான் இங்கு காவலுக்கு வந்திருக்கிறார் போல் தெரிகின்றது. வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே இவ்வுலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி ஒரு நன்மை கிடைக்க வேண்டும்? உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகன், தாழ்குலத்தில் புறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி, இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் உலகமே சமநிலையாகும் என்ற காரணத்திற்காக இந்த பெண்ணினுடைய அழகை சிறிது நேரம் நாம் வர்ணிக்க வேண்டும் என்றால் பெரியாரே ரமேஷ் உலகத்திலேயே அவர் எவ்வளவு மரியாதை பேசுறாரு தம்பி உங்களுக்கு மேல. ஐயா இந்த பெண்ணினுடைய அழகை நான் வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கிறது? இந்த பெண்ணை நேர்ல பாத்திருக்கீங்களா? இல்ல நாங்க பாத்திருக்கோம். நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்திருக்கீங்க. அதனால அந்த பெண்ணை எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பெண்ணை நான் நேர்ல பார்க்கவே இல்லை. நேர்ல பார்க்கல எப்படி இந்த பெண்ணை வர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஓஹோ, எப்படி வர்ணிக்கிறது? பார்க்காம எப்படி வர்ணிக்கிறது உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை என்னுடைய கற்பனைக்கு எட்டின மாதிரி வர்ணிப்புமா? ஓஹோ, அங்கவே சிக்கல் இருக்கு. கற்பனையினுடைய உருவம் நிஜ உருவத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா சரியா இருக்குமா? இருக்காது. கண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்கு, நான் கொஞ்சம் பெருசா பாடி இருக்கேன். ஐயா நான் வந்து பேச பார்த்தே சங்கு எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாது. நீங்க வந்து கண்டுபிடிக்க தெரியாதா உங்களுக்கு? நான் என்ன சொல்லி புரிஞ்சா? எப்படி கற்பனை உருவத்துக்கும் நேர்ல பாக்குற உருவத்துக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப எப்படி வர்ணிக்கிறது? ஒருவேளை அந்த பெண்ணினுடைய ஒரு ஓவியம் பாத்தீங்களா? ஓவியத்துல முக்கியமானது எது தெரியுமா? கண்ணுதான். இந்த கண்ணு சரியில்லாம கொஞ்சம் கூட கொண்டக்க மட்டும் கொஞ்சம் பெருசு சின்னதாயிடுச்சுன்னு வச்சுக்கவே உருவத்தையே மாத்தி போடும். அப்ப இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் நால்வர் மேன்மையானோம். இவளை நேரில் பார்க்காவிட்டால் இந்த பெண்மகள் யார் எப்பேற்பட்ட தன்மை படித்தவள் என்பதை உணர்ந்தவர் நாரதர். வள்ளி என்ற தன்மை. அப்ப சுந்தரவள்ளி இப்படித்தான் இருப்பாள் என்ற ஒரு எண்ணம் மனதில் தோன்றக்கூடிய காரணத்தினாலே இவளுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் ஐயா 4 ஐயா பாடும் தென்றலே ஆராயும் தேடும் திங்களே வெட்டப்பட்டு வச்சு வண்ண போ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உருகின்ற தேனெடுத்து வா பாடும் தென்றலே வச்சு வண்ண முடிக்கவா சின்ன சின்ன கண்ணகளில் ஒன்றைந்த நடத்துவா காட்டடித்து வெள்ளி மலை தாய்களில்லை சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை பாண்டனை போல இங்கு காலையும் மாய்வதில்லை மனம் காசு பணம் கேட்டுமா பாசங்களை காட்டுமா Oh
ஒன்று வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன எண்ணங்களில் உன்னை எடுக்கவா திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த திருமணத்தினாலே உலகத்திற்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும். காரணம் என்ன? மூவாசையும் இல்லாத முனிவர் நாரதர். அப்பேற்பட்ட நாரதருக்கே வர்ணிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது என்றார். சரவணா, இந்த கதை வள்ளி திருமணம் அப்படின்றோம். வள்ளி முருகப்பெருமான் இரண்டாம் தரமாக திருமணம் செய்கிறார் இல்லையா? நான் பேச விரும்பல. ஐயா நீ வாப்பா பேச பாருங்க ஐயா. வள்ளி முருகப்பெருமான் இரண்டாம் தரமாக திருமணம் செய்ய போறார். ஆமா, இது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல நான் தமிழ் மொழிக்குன்னு ஒரு கடவுளை வகுத்து வச்சு, மொழிக்குன்னு ஒரு கடவுளை வகுத்து வச்சு அழகு வார்த்தவன் தமிழ் மட்டுமே. அதனாலதான் தமிழ் மொழிக்கு கடவுள், தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான். அப்ப முருகனைத்தான் நம்மளுடைய பாட்டை முப்பாட்டை எல்லாம் பறிஞ்சு விடுறோமா? பாட்டை முப்பாட்டை என்ன செய்யறாரோ அதைத்தான் நம்ம தொன்று தொட்டு செஞ்சுட்டு வர்றோம். அப்ப முருகப்பெருமான் தமிழ் கடவுள், தமிழ்நாட்டினுடைய தமிழருக்கெல்லாம் கடவுளாக இருக்கும் பொழுது தமிழருடைய கலாச்சாரம் என்ன? ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான், ஒரு ஆளுக்கு ஒரு ஆள், ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி தான், ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் தான். அதுதானே கலாச்சாரம். ஆமா, அப்பேற்பட்ட கலாச்சாரத்துல முருகப்பெருமான வச்சு கடவுளா கும்பிடுக்கு இருக்க இந்த நேரத்துல மனுஷன் கலாச்சாரத்தை மீறலாம். ஆமா, அயோக்கிய பயில மாறுவாங்க. ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன். நீ என்னன்னா இடையில கிளாஸ் உன்னை கூப்பிடவே இல்லையே. என்னைய தானே கை காமிச்சு பேசுறீங்க, என்னைய தானே கை காமிச்சாரு. அதாவது இந்த 5 பேர் பெட்டிக்கார் சொல்லலாம், மிருதகார் சொல்லலாம், தாளக்கார் சொல்லலாம். நீங்க என்னை சொல்லவே கூடாது. அப்படி இல்லைங்க. நீங்க மட்டும் 52 கட்டுவீங்களா? நாங்க மட்டும் ஒன்னோட நிப்பாட்டணுமா? 5 விரல் இருக்கு இல்ல, 5 விரல் இருக்குல்ல. இந்த விரல் மக்களை பார்த்துருக்கு, மிச்சம் 4 விரல் உங்களை பார்த்தாங்க இருக்கு. இந்த 4 விரல் யாரை 3 பேர்த்த பார்த்து நீட்டிச்சான் வத்தியா? இந்த விரலோட வீல பார்த்து நீட்டிச்சான் வத்தியா? அப்ப இந்த விரல் வட்டி எவனே பார்த்து நீட்டுது? ஏன்னா நம்ம 2 பேரும் அந்த அளவுக்கு அலுப்பு பண்ணியிருக்கோம் ஒரு காலத்துல காரைக்குடியில. அதே முருகப்பெருமான் வள்ளியை இரண்டாம் தரமாக திருமணம் மனுஷன் தப்பு பண்ணா ஏத்துக்கலாம். இறைவன் வள்ளியை இரண்டாம் தரமாக கலாச்சாரத்தை மீறி ஒரு திருமணம் வள்ளியை இரண்டாம் தரமா திருமணம் பண்ண போறாரே, முருகன் மீறலாம். நாரதர் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம் சொன்னா தானே முருகப்பெருமான் வருவாரு. இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா, வள்ளி பாட்டு போய் காவல் பார்த்துக்க இருக்கட்டும், முருக மாட்டு போய் அவர் வேலையை பார்த்துக்க இருக்கட்டும். கலாச்சாரத்தை மீற நான் விரும்பவில்லை. அப்படியெல்லாம் பண்ணா ஊர்ல நாடகம் போட மாட்டாங்க. ஆமா, எதற்காக வள்ளியை முருகப்பெருமான் இரண்டாம் தரமாக திருமணம் செய்ய வேண்டும்? மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது. அப்படி அதுவும் பாருங்களே, குறிப்பா வள்ளி பிறந்தது எங்க? 2 பெண்கள், அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளியை தேவலோகத்துல பிறக்க வச்சு திருப்பரங்குன்றத்துல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த மாதிரி வள்ளியை வேற நாட்டுல பிறக்க வச்சிருக்காமே. தமிழ்நாட்டிலே சோழ நாட்டிலே இருந்து பிரிக்கப்பட்டு தொண்டை நாட்டுல சிற்றூருங்கிற ஊர்ல தமிழ்நாட்டுல வள்ளியை பிறக்க வச்சு ஏன் முருகப்பெருமான் கலாச்சாரத்தை மீற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இருந்தாலும் வள்ளிக்கும் முருகனுக்கும் கொடுத்த முருகப்பெருமான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். நாரதர் போய் ஒரு நினைவாற்றல் மாதிரி ஒரு தூண்டுதலாகத்தான் போகிறார். தங்க விளக்காக இருந்தால் ஒரு தூண்டுகோல் ஒன்று அவசியம் என்பார்கள். அப்பேற்பட்ட தூண்டுகோலுக்காக நாரதர் முருகனிடத்தில் சென்று வள்ளியினுடைய அழகை கூற வேண்டும். இன்னைக்கு நம்ம பாடுற பாட்டுல முருகப்பெருமான் நினைக்கணுமா, 3 ஆசையும் இல்லாத முனிவர் நாரதர். அவரே வள்ளியோட அழகு அப்படி வர்ணிக்கிறாரு. வள்ளி நமக்கு பொண்டாட்டியா வர வேண்டியவர், நம்ம ஏவல நேரம் அங்க உட்கார்ந்து இருக்கோம் சொல்லிட்டு வேகமா வரணும். உங்க பாட்டை கேட்டு வேகமா வரணும். இவளுடைய அழகை மீண்டும் ஒரு முறை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கிறது? ஏ ஊரு மதுரை பக்கம் மேலூர் உடப்பம்பட்டி நான் பாடும் நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலவும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் போதுதான். ஏ ஊரு மதுரை பக்கம் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் நீ தூங்கும் நிலவும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் போதுதான். ஒரு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை, என்னோட நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை, காற்றோடு போகும் காற்று
மட்டும் மனதில் இருக்கும் நாம் பாடும் நேரம் நாம் போதுதான் நீ தூங்க நிலவும் தூங்கும் நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் போதுதான். உலகத்திலே நாரதர் என்றாலே அனைவரும் கலகக்காரர் என்றுதான் கூறுகிறார்கள். மூத்தர் சொல் வாக்கும் முதல் நெல்லிக்கனியும் முன்னாடி வரைக்கும் பின்னாடி இனுக்கு முன்பாக நாரதருடைய கலகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பு தருவது போல் இருந்தால் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தெரிவித்து முன்பார்கள். நாரதர் கலகம் என்றார் இல்ல, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏரியில் 14 உலகத்துக்கு நாரதர் போய் வந்தாலும் இந்த பூமிக்கு வரும்போது மட்டும் அவ்வளவு மன கசப்பாக உள்ளது. ஏன்னா சில பேரை பார்க்கிற போது அப்படி உனக்கு குத்துதா உழுக்குத்து குத்துதா இல்ல. நாரதர் பூமிக்கு வரும்பொழுது ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா தேவலோகத்துக்கு தேவசபை கூட்டத்திற்கு நாரதர் போனார், தேவேந்திரன் எழுந்து நின்று மரியாதை செலுத்துவான். அந்த அளவுக்கு திறமையான ஒருத்தர், மரியாதைக்குரிய ஒருத்தர் யாரு கேட்டா நாரதர். அப்பேற்பட்ட நாரதர் தேவலோகத்திலே மதிக்கிறாங்க, எல்லா உலகத்திலும் மதிக்கும் போது பூமியில மட்டும் யாருமே மதிக்கிறதே இல்லை. இங்க நாரதர் எங்கேயாவது பேர் இருக்கா? அப்புறம் என்ன மதிச்சிருக்கீங்க? அந்த அளவுக்கு ஊரை கெடுத்து வச்சிருக்கீங்க, அதனால யாரும் பேர் வைக்கிறது. கோயில் நீட்டிருக்காங்க நாரதருக்கு இல்லையே. ஏன்? கொடுமை. கும்பிட்டு பார்த்தா தாயா தெரியும் குடும்பம் எப்படி வரும்னு. சித்திரவதை. நாரதர்னாலே கலகக்காரர். வெயிலோட அருமை நிழலுக்கு போனா தான் தெரியும். மனிதனுடைய வாழ்க்கை பயணம் என்பது நீண்ட தூரம். இந்த நீண்ட தூரம் மனித வாழ்க்கை பயணத்திலே மனுஷன் முதல்ல வெயில நடந்து போறேன்னு வச்சுக்கவே, வெயில நடந்து போய்க்கிறவனுடைய இலக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வச்சுக்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும். ஆனா போற வழியில எந்த இடத்துலயும் மரம் இல்ல, ஒரே ஒரு இடத்துல மட்டும் மரத்தடி நிழல் இருக்கு. நடந்து போறா, போய்க்கிருக்கும் மரத்தடி நிழலை பாக்குற, உட்காந்து ஓய்வு எடுக்கிறேன். அப்பாடா நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு போவோம் உட்கார்றேன். உட்கார்ந்து எந்திரிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? எங்க போகணுமா அங்க போகணுமா இல்லையா? சென்றடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டும். ஒரு சில ஆள் என்ன பண்ணும், போய் இந்த ஓய்வு எடுத்தோன்னு இவ்வளவு தூரம் வந்ததுக்கே ஒரு மரம் தான் இருக்குது, இனிமே இங்க போனோம்னா மரம் இருக்குதோ இல்லையோ தெரியலன்னு நம்ம வந்த வழியிலே பின்னாடி போயிடணும். பின்னோக்கி எவன் ஒருவன் செல்கிறான் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதனாலதான் நாரதர் ஒரு சிறிய மரத்தடி நிழலை போன்று அவனை காப்பாற்றி முன்னோக்கி செல்ல கொடுக்கிறார். அதை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கிறான் என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காகவே நாரதருடைய கழகம். ஆரம்பத்தில் கசப்பு தருவது போல நெல்லிக்காயை கடிச்சா துவக்கத்தான் செய்யும். ஆனா நீர் தண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, தண்ணி சாப்பிட்டு பார்த்தா இனிப்பு சுவை தெரியுமா? அதுபோல நாரதருடைய கழகங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தாத நாரதருடைய கழகங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கசப்பு தருவது போல் இருந்தால் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தெரிவித்து முன்பார்கள். ஆகையால் நாரதர் யார், எதற்காக இந்த கழகத்தை ஏற்படுத்தினா, இந்த கழகத்தினால் உலகத்திற்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கிறது அப்படின்னு பார்க்க போனோம்னா இதுல இன்னொரு சூட்சமா இருக்கு தெரியுமா? என்ன விஷயம்? நாரதர் மனிதனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தத்துவம் இது. மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இருக்கும். இவ்வளவு பணம் வச்சிருக்கான், அவனால நிம்மதியா இருக்க முடியுமா? ஏன்? எப்படா எவன்டா வந்து நம்ம தூங்குற நேரத்துல கொண்டு போயிடுவானோ, முடியுதா? ஒண்ணுமே இல்லையா ஒருத்தன். அப்ப அவனும் தூங்க முடியுமா? தூங்குறப்பல ஏன்டா ஆண்டவா அவனை அப்படி படைச்சிருக்க, அவனை அப்படி படைச்சிருக்க, என்னைய மட்டும் ஏன்டா இப்படி படைச்சிருக்க, மட்டும் அப்படி போட்டு அடிக்க விட்டுருக்க, கேட்கிறோமா இல்லையா? இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டி பிரச்சனை. மனிதனுக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும். மனுஷனுக்கு போதும் என்ற மனசு வருமா? 2000 ரூபாய் சம்பளம் வாங்குற இடத்துல இருந்தா 500 ரூபாய் சேர்த்துனா போதுமா? யாரு சொன்னது? இப்ப எல்லாம் 3 ரூபாய் அதியா. போதும் என்ற மனம் வராது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனம் வருகின்றது அப்பொழுதே அவன் வாழ்க்கையை பற்றி புரிய தொடங்குகிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் எதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான்? எதுக்காக? பணத்துக்காக. பணம் இருந்தா சந்தோஷம் கிடைச்சிருமா? அட ஏங்க நீங்க இன்னைக்கு 30 வயசுல சம்பாதிக்கிறோமே, இன்னைக்கு சம்பாதிச்சா 60 வயசுல நல்லா இருக்கலாம்னு சொல்லுவாங்க தெரியுமா பெரியவங்க? உண்மைதானே? சம்பாதிக்கிற வயசுல சம்பாதிக்கணும், உட்காந்து சாப்பிடுற வயசுல சாப்பிடணும் அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், 30 வயசுல சம்பாதிச்சா 60 வயசுல நல்லா இருக்கலாம், ஆனா 30 வயசுல அனுபவிக்க வேண்டியது 60 வயசுல முடியுமா? அப்புறம் எதுக்கு அந்த பணம்? எதுக்கா? வாழ்வின் முக்கிய ஆதாரமே அதாங்க. ஆனா அதைத்தான் கேக்குறேன், இந்த பணத்தை வச்சு 60 வயசுல 30 வயசுல செய்ய முடியுமா? அதாவது அப்பவே சொல்லியிருக்காங்க, உழைக்கும் போது தூங்கினால் தூங்கும் நேரத்தில் உழைக்க வேண்டிய நேரம் வரும். இன்னொன்னு சொன்னா தெரியுமா? தூங்கும் போது வாங்கும் காற்று சுழி மாறி போனா போச்சுன்னு. மனுஷன் தூங்கி எந்திரிச்சாத்த இங்க உயிரோட இருக்காங்கிறதுக்கு அர்த்தம். நிச்சயம் நிரந்தரமற்ற வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மனிதன் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட இந்த இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் ஏன் வந்தோம்? இந்த உலகத்திலேயே புனிதமான பிறவி எதுன்னு கேட்டா மனித பிறவியை தான் சொன்னாங்க. எத்தனை பிறவி இருக்கு? மனித பிறவியை மட்டும்தான் புனிதமான பிறவினாங்க. இந்த மனித பிறவி ஆண்டவன் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கான்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கோமா? வர்றோம், ஆள் வாசிக்கிறீங்க, பெட்டி வாசிக்கிறேன், நான் நாரதரை போட்டு நடிக்கிறேன். எதுக்கு நான் கடவுள்? எத்தனை ஜீவராசிகள் இருக்கு? 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த உலகத்தில். என்னைக்கு
என்னைக்காவது அந்த ஜீவராசிகள் மாதிரி படைக்காம 6 அறிவு படித்து பகுத்தறிவு சிந்தனையாளனாக நம்ம இந்த பூமியில எதுக்கு ஆண்டவன் நம்மளை படைச்சிருக்கான்னு யோசிச்சிருக்கோமா? வந்தோம், பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? ஒரு ஆசைகள் வருது. சின்ன வயசுல விளையாடுறோம், கொஞ்சம் வாலிப வயசு வந்து திருமணம் பண்றோம், நமக்கு ஒரு துணையை தேடுறோம். துணையை தேடினதுக்கு அப்புறம் குலம் விருத்தியாங்கிறதுக்காக குழந்தைகளை பார்க்கிறோம், குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் குழந்தைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக உழைக்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம எதுக்கு வந்தோங்கிற அர்த்தமே தெரியாம போயிருது. மனிதன் நினைப்பதெல்லாம் மறந்து விட்டார். இந்த உலகத்துல இறைவனை நினைக்க மாட்டார்களாம். அதனாலதான் துன்பம் ஒரு நேரத்துல இறைவனை நினைக்கிறான். சந்தோஷமா இருக்கும்போது யாராவது கடவுளை கும்பிடுறோமா? கடவுள் கஷ்டப்படும் போது ஏன்டா ஆண்டவா இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு கேட்கிற மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது கடவுளே போதும்டா எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றானா? மாட்டான். ஆகையால் மனிதன் எல்லாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை பற்றி என்பதை ஒரு முறை எடுத்து கூறிவிட்டு அந்த கழகத்தை தொடங்க வேண்டும் என்றால் எப்படி தொடங்குவது? மனிதன் மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயிடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார், தாயிடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காற்று மரம் இருந்தால் கவலை பறந்து விடும். காற்று மரம் இருந்தால் கவலை மறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். ஆளி விலங்கிட்டோ கவலையை நினைத்தோ. 4 விலங்குகளில் தினம் நாட்டியமாடுகின்றோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரங்கரிலே விரைந்து பயணம் செய்தோம். விதியின் ரங்கரிலே விரைந்து பயணம் செய்தோம். மதியும் மயங்குதரா, திரு மனமும் கலங்குதரா. மதியும் மயங்குதரா, திரு மனமும் கலங்குதரா. கொடுக்க எதுவும் இல்லை, குழப்பம் முடிந்ததரா. பணத்தை முடித்து விட்டு கவலை பறந்ததரா. மனிதனே கொண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று, வாழ்வு நிலைக்கும் என்று. காலதாமதம் காரியத்திற்கு கிடம்பார்கள். ஆகையா யாரோ ஒரு ஆறு அங்கமங்கும் அலைந்து கொண்டிருக்கிறான். விழாவும் ஆடமணி சந்தித்தால் கழகத்திற்கு ஏதாவது வலிகள் பிறக்கும் என்ற முறைப்படி முறைப்படி சுந்தர் நிறைந்த அனுபவம் பொன் சிறந்த மங்கையும் இந்த உலகிற்கு என் வந்தார். பொன் சிறந்த மங்கை இந்த உலகிற்கு வந்தார்.
அந்த சுந்தரமே ஒளிர்ந்த மகிழ்வு இந்த உலகிற்கு எவ்வளவு எப்ப பார்த்தாலும் சாமியாரா